இடியாப்பம் கடலைக்கறி, விதவிதமான புட்டு வகைகள், அது கூட கடலைக்கறின்னு சென்னை மடிப்பாக்கம் லேக் வியூ ரோட்ல அம்மாவும் பையனும் சேர்ந்து நடத்துற இந்த மாலை நேர சிறு உணவகம் தான் புட்டு பாரடைஸ். வேலைக்கு போற மகன் திரு விக்னேஷ்க்கு மாலையில் கிடைக்கிற ஃப்ரீ டைம்ல பார்ட் டைமா ஏதாச்சும் செய்யணும், அதே சமயத்துல நாள் முழுக்க வெளியில வேலை பார்க்குற தன் அம்மாவுக்கு ஓய்வு கொடுக்கிற வகையில கொஞ்ச நேரம் செயல்படுற கடையா இருக்கணும். அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த புட்டு பாரடைஸ். என்னென்ன புட்டு போடுறோம்? சார், அரிசி புட்டு போடுறோம், கம்பு புட்டு, வீட்டு புட்டு, ரெட் ரைஸ் புட்டு, அதுக்கப்புறம் கோதுமை புட்டு, இது எல்லாமே 5 டைப்ஸ் ஆஃப் புட்ஸ் எல்லாமே போடுறோம். வித் இடியாப்பம் அண்ட் கடலைக்கறி கொடுக்குறோம். புட்டுக்கும் வந்து கடலைக்கறியோட சேர்த்து கொடுக்குறோம். ஒன்று ஸ்வீட் சாப்பிட்லாம், இல்லைன்னா காரம் கடலைக்கறியோட சேர்த்து சாப்பிட்லாம். புட்டு மட்டும், அரிசி புட்டு மட்டும் 40 ருபீஸு, 40 ரூபா. மற்ற வந்து ரெட் ரைஸு, கோதுமை, கம்பு, அது எல்லாமே வந்து 50 ரூபா. அது கூட கடலைக்கறி சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ஒரு 65 ரூபா வரும். அரிசி புட்டு கூட கடலைக்கறி சாப்பிட்டிங்கன்னா ஒரு 55. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 15 ருபீஸ் மட்டும் கடலைக்கறிக்கு மட்டும் ஆட் பண்ணுறோம். இடியாப்பம் வந்து 4 பீஸ் ப்ளஸ் கடலைக்கறியோடு சேர்த்து 50 ரூபா தான். இப்போ இது தனியாக இப்போ கடலைக்கறி மட்டும் வந்து கேட்குறாங்க அப்படின்னா கொடுப்பீங்களா? கொடுத்துடுவோம். இருந்தால் கொடுத்துட வேண்டியது தான். நமக்கு எது காலி ஆகணும் தானே நம்ம வச்சுக்கினே இல்லைன்னா சொல்லி அனுப்ப முடியாது இல்லை, அதனால கேட்டால் கொடுத்துருவோம். பொதுவாக வந்து வாக்கிங் வரும்போது தான் ஏதாவது சாப்பிட்றோன்னு நினைப்பேன். ஆனால் வந்து ஒரு பாரம்பரிய உணவு வந்து உள்ள கடைகள் வந்து இங்கே வந்து அதிகமாக இல்லை. முதல் தடவையாக இந்த கடை வந்திருக்கு. சமீப காலத்தில் தான் நான் கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப தரமாகவும் இருந்தது. அதாவது அந்த பொருளுக்குரிய விலையில் இருந்தது. ஒரு 50 ரூபான்றது மாதிரி கொடுக்குறாங்க, 50 அப்புறம் 40 மாதிரி கொடுக்குறாங்க. ரொம்ப தரமாக இருக்குது. எல்லாத்த விட என்னென்னா அவங்களுடைய உபசரிப்பு பார்த்திங்கன்னா, அந்த தம்பியும் அவங்களுடைய அம்மாவும் பார்த்திங்கன்னா, ஏதோ நம்ம வீட்டில் வந்து ஒரு சகோதரியும் அவங்க சகோதரியுடைய மகனும் வந்து நம்ம வந்து உபசரிக்கிற மாதிரி இருந்தது. அது வந்து ரொம்ப நிச்சயமாக அது பாராட்ட வேண்டிய விஷயம். ஆக்சுவலி நான் கொஞ்சம் பயந்து பண்ணுவேன். எப்படி சேல் ஆகுமோ என்னமோ, லாஸ் ஆகும். பிஸ்னஸ்னாலே ஒரு லாஸ் ஆக தான் செய்யும். ஒரு நாள் சேல் ஆகும், ஒரு நாள் சேல் ஆகாது. அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா வந்து பிஸ்னஸ் மைண்டட். ஓகே, அவங்க ஏதாவது ஷாப் வச்சு கொடுக்கணும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஷாப் பாருன்னாங்க. என்னால் உடம்பு முடியல, ஸோ நான் வீட்டிலே இருந்து பண்ணிட்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆஃபீஸில் அதான் டீ காஃபி அது மாதிரி போடுற வேலையில் இருந்தேன். அது கொஞ்சம் அதான் கொஞ்சம் டைம் காலையில் போய் சாயந்தரம், இதுனா சாயந்தரம் மட்டும்தான் செய்யணுன்றதுனால நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும். சாயந்தரம் இதை பண்ணலான்றது அந்த ஐடியாவும். சரி, ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்து இப்போ ஈவினிங் ஒரு 2 o'clockலேருந்து இந்த ப்ராசஸ் நடக்கும். கடலைக்கறி ப்ளஸ் அங்கேயே நாங்கள் பாயில் பண்ணிவிடுவோம். ஒரு பாயில் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்து பியூர் கீ தான் யூஸ் பண்ணுறோம். நாட்டு சர்க்கரை, கோகோனட்டு. ஓகேங்களா? யூஸ்வலாகவே லேக் வந்தால் இங்கே சாப்பிடுவோம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபுட்டுமே ஹோம்மேட் ஸ்டைலில் நல்லாயிருக்கும். இங்கே எப்போவுமே சாப்பிட்டு போவோம். ஷார்ப்பாக 6 o'clock எவ்ரி வீக் டேஸில் வந்து 6 o'clock ஷார்ப்பாக ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு 10 o'clock வரையும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதை வந்து இது பண்ணிக்கலாம். வீக்கெண்டில் வந்து பார்த்திங்கன்னா 5 o'clockலாம் ஸ்டார்ட் பண்ணிவிடும். 5 to 11 போகும் வீக்கெண்டில். அது நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். சர்வீஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சிரிச்சுட்டே நல்லா சர்வ் பண்ணுவாங்க. இடியாப்பம் கடலைக்கறி சாப்பிட்டேன் சார், நல்லா இருந்துச்சு. நம்ம இங்கே தான் ஹோம்மேடு தான் எல்லாமே. வீடு வந்து பஜனை கோயில் தெரு, மடிப்பாக்கம். நான் அம்மா மட்டும்தான். அம்மா எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ஈவினிங் ஒரு 6 o'clock வருவாங்க. ஷாப் வந்து 6 o'clockலேருந்து நைட்டு 10 o'clock வரையும். வீக்கெண்ட்ஸ் வந்து 5 o'clock ஸ்டார்ட் பண்ணுவோம். 11 o'clock வரையும் சாட்டர்டே சண்டே போவோம். இப்போது சனி ஞாயிறில் மட்டும்தான் இங்கே அதிகமான ஒரு கூட்டங்கள் நம்ம பார்க்க முடியும். நான் அன்றைக்கு இப்போது கடந்த முறை வந்துக்கும் போது அன்றைக்கு ஒரு சனிக்கிழமை ரொம்ப கூட்டம். எனக்கே ஒரு அரை மணி நேரம் நின்று தான் வாங்கினேன். அந்த அளவுக்கு இது கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்டு வருது. நிச்சயமாக வந்து இது ஒரு நல்ல தரமான ஒரு உணவையும் நம்மளுடைய பாரம்பரிய உணவையும் தேடி வரக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கடையாக இருக்கும். இப்போ எனக்கு இந்த புட்டு ஸ்டால் போடுறதுக்கு ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 50K இருந்தாலே போதும். 50,000 ரூபாய் இருந்தாலே போதும். எனக்கு 50,000 ரூபாய் தான் ஆச்சு இதை போடுறதுக்கு, இந்த ஸ்டால் வாங்குறது. ஓகே, இது புட்டு கூட அடுப்பு எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் நிறைய திங்ஸ் வந்து என் வீட்டிலே இருந்தது. நான் அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். பட் ஒன்லி ஸ்டாலு என்ன தேவையோ எனக்கு பார்த்திங்கன்னா 50,000 ரூபாய் மட்டும்தான் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ லேக் வியூவில் போட்டிருக்கேன். ஜஸ்ட் இப்போ நான் அடையாரில் இன்னொரு பிரான்ச் கூட ஓப்பன் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன். இந்த நெக்ஸ்ட்டு மேடவாக்கத்துலேயும் ஓப்பன் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். வயசு ஆகுது எனக்கு வந்து 25 ஆகுது ஏஜ்.
இதோட கரெக்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கம் லேக் வியூ ரோடு. ஓகே, 5th ஸ்ட்ரீட்டுக்கு ஆப்போசிட்டில் கரெக்டாக மடிப்பாக்கம் லேக் வியூ ரோடு வந்துட்டாங்களே. புட்டு பேரடைஸ்னு மேப்பில் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே நம்மளோட லொக்கேஷன் வந்துடும். 9080422966 கால் பண்ணி எப்போ வேணால் கால் பண்ணாலும் ஷாப் இருக்கா இல்லையான்றது கேட்டுக்கணும். ஆக்சுவலி நானும் வேலைக்கு போயிட்டுருக்கேன். வேலைக்கு போயிட்டா ஈவினிங் டைமில் ரெடி பண்ணி அம்மா ரெடி பண்ணுறாங்க. ஈவினிங் 4:30 இல்லை 5 o'clock நான் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன். நான் வந்து சோழிங்கநல்லூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பட் அந்த ட்ராவல் டைமில் நான் ஈவினிங் டைம் ரொம்ப பசிச்சதுன்ட்டு ஒரு புட்டு ஷாப்புக்கு போனேன். புட்டு ஷாப் போனோடனே பார்த்தீங்கன்னா அங்கே புட்டு சாப்பிட்ணும் ஆசை. அப்போது ராகி புட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். ராகி புட்டு சாப்பிட்டேன். ஒரு 65 rupees கொடுத்துருந்தாங்க. சேம் குவான்டிட்டி சாப்பிட்டேன். சரி, ஓகே, பிடிச்சிருந்தது. நான் என்னென்னா இந்த சைடில் வந்துட்டு இருந்தேன். லேக் வீடு இங்கே தான் இருக்குது. சரி, ஓகே, மடிப்பாக்கம் சைடு வந்துட்டு இருந்தேன். இந்த லேக்கில் வந்து ஒரு புட்டு ஷாப் கூட இல்லை. சரி, ஓகே, நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஜஸ்ட் 1 week பிஸ்னஸ் தான் இது பிளான் பண்ணோம். அம்மா கிட்ட சொன்னேன். சரி, ஓகே, பண்ணலான்ட்டு டக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணேன். கரெக்டாக 1 weekல மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணேன். நல்ல ரெஸ்பான்சிபிளாக இருக்குது எனக்கு இந்த ஸ்ட்ரீட்டில். நல்லா சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயங்களை மறக்காமல் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF, அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.